உறவு 10. சரணையும் கீர்த்தியையும் பிரித்ததுதான் பிரகாசம் அவர் வாழ்வில் தனக்கு செய்த ஒரே நல்ல செயல் என்று கூறிய பிரீத்தியை நம்ப மாட்டாமல் சரணும் எழிலும் திகைப்புடன் பார்த்தனர். இது நேரம் வரை பிரகாசத்தால் பிரீத்தி பட்ட துன்பங்களையெல்லாம் கேட்டு நெகிழ்ந்திருந்த அலரின் நெஞ்சம் இப்போது அவள் கூறிய செய்தியை விட பிரீத்தியின் ஒற்றை புன்னகையில் நிறைந்திருந்த வன்மத்தில் இறுகி போனது. ஏய், அவங்கள பிரிச்சது இவ்வளோ சந்தோஷமா சொல்ற? ஆர் யூ கிரேசி என்று சீறினாள் அலர்விழி. ஷ், கத்தாத என்று காதை குடைந்தவள், ஆமா, அன்னைக்கு அவன் மட்டும் இவங்களை பிரிக்கலன்னா நான் கீர்த்தி இடத்துக்கு போனப்போ அந்த அவனை அப்பான்னு கூப்பிட்டுருக்க வேண்டி இருந்திருக்கோம். அது தெரியுமா உனக்கு என்று அவள் கேட்கவும், ஏன் கீர்த்தியா அங்கே போனா அப்படிதானே கூப்பிடணும் என்றாள் அலர். இதோ பாரு அலர், நடிப்புக்காக கூட அவனை என்னால் அப்படி கூப்பிட முடியாது. அதுக்கு துளி கூட தகுதி இல்லாதவன் அவன் என்றிட அலர்தான் அவள் வார்த்தைகளில் திகைத்து விழித்தாள். அந்த கீர்த்தி என்னன்னா இவனோட சுயரூபம் தெரியாம மூச்சுக்கு 300 முறை அப்பா டப்பான்னு சொல்லிட்டு திரியறது இல்லாம காலையில் எழுந்தா அவன் மூஞ்சில முடிக்கிறதுன்னு பப்பா பப்பா என்ன பாசம் என்று எரிச்சல் உற்றவள், அப்படி இருக்க கீர்த்தியா மாறி அவனை அப்பானே கூப்பிடாம அவன் கூட 3 வருஷமா இருக்கிறது அவ்வளோ லேசுப்பட்ட காரியமா என்ன என்று பிரீத்தி பூர்வம் உயர்த்த மூவர் முகத்திலும் உச்சகட்ட அதிர்ச்சி. எவ்வாறு இது சாத்தியம்? 3 வருடங்களாகவா பிரகாசத்துடன் இருந்திருக்கிறாள்? அதுவும் அவருக்கு சிறு சந்தேகம் எழாத வகையில். அதை எண்ணி பார்க்க கூட முடியவில்லை இவர்களால். எப்படி இருக்க முடிஞ்சது? ஒரு நேரம் கூடவா நீ அப்பான்னு கூப்பிடல என்று அலர்விழி வியப்போடு கேட்க, இது என்ன அர்த்தமற்ற கேள்வி என்பதாக ஒரு அலட்சிய புன்னகையை வீசிய பிரீத்தி, வெதை ஒன்று போட்டா சொர ஒன்னா முளைக்கும் என்று எல்லலாக அலரை பார்த்தாள். எழிலுக்கும் சரணுக்கும் அவள் கூறியது புரிந்து போக புரியாத அலரோ பல்லை கடித்து கொண்டு, என்ன ஒலரிட்டு இருக்க, புரிகிற மாதிரி பேசு என்றாள். அதை கேட்ட பிரீத்தியின் புன்னகை மேலும் அழகாக விரிய, இதுக்கு தான் செல்லம் சொன்னேன், உன்ன மாதிரி பப்பாக்கு இதெல்லாம் புரியாது, ஓரமா நின்று வேடிக்கை பாரு என்று கேலியாக கூறவும் அலரின் முகம் மேலும் சிவந்தது. தன்னவளின் உணர்வுகளை அவதானித்துக் கொண்டிருந்த எழில், தேவையில்லாம பேச வேண்டாம் பிரீத்தி என்றான் எரிச்சலோடு. சரி மாமா என்று சிரிப்போடு சொன்னவள் அலரின் கன்னத்தை தட்டி கொடுத்து, ஜீன் பேபி, ஜீன் எல்லாம் ஜீன் பண்ற வேலை, அவன்கிட்ட இருந்து வந்தது, அவனை மாதிரி வேலை செய்து. இப்பவாவது புரியுதா இல்லை இன்னும் டீட்டெயிலா மெடிக்கல் டேர்ம்ஸ்ல என்றவளின் கரத்தை தடுத்த அலர், புரியுது, அடுத்து சொல்லு என்றாள். விழிகளில் வழிந்த வெஞ்சினத்துடன், அவன் மகா நடிகன், அப்போ அவனுக்கு பிறந்த நான் எப்படி இருப்பேன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அப்போ புரியும். 3 வருஷம் என்ன 30 வருஷம் கூட அவனை அப்பான்னு கூப்பிடாம அவன் கூடவே இருந்து என்னால் கழுத்திருக்க முடியும். அதை விட அவன் 8 அடி பாஞ்சா நான் 80 அடியாவது பாஞ்சாதானே அவனுக்கு மரியாதை என்றவள் எழிலிடம் திரும்பி, மாமா, என்ன இருந்தாலும் நான் பிறக்க அவன் காரணமாகிட்டான். ஸோ என்னை பெத்த அவனோட மரியாதைய, பேரை, புகழ காப்பாற்றுற கடமை எனக்கு இருக்குதானே? எங்க இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம் என்று ஒற்றை புருவத்தை ஏற்றி இறக்க மறுபுறம் இருந்தவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாத நிலை. லாயர் மேடம், பேசிக்கலி நடிப்பு என் ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கு போல, அது எனக்கே அப்பதான் தெரிஞ்சது. இல்லைனா அவன் கூடவே இருந்து துளி சந்தேகம் இல்லாம அவனையே ஆட்டி படைச்சிருக்க முடியுமா? இதெல்லாமே நான் கீர்த்தியா இருந்ததால தான் செய்ய முடிஞ்சது. பிரீத்தியா போயிருந்தா இந்நேரம் எந்த லோகத்துல ஆவியா சுத்திட்டு இருந்திருப்பேனோ. ஆனா ஒண்ணு மாமா, நான் பிறக்க காரணமானவன் எனக்கு அந்த மாதிரி எந்த கஷ்டமும் கொடுக்கல. அவனோட நல்ல மனசுக்கு நான் எப்படி கைமாறு பண்ண போறேன்னு தெரியல என்று தொண்டை அடைக்க கூறியவளின் விழிகளிலிருந்து கண்ணீர் வழிவதை கண்டவர்கள் பிரீத்தி என்று அதிர்ந்து பார்த்தனர். அவர்கள் முகம் போன போக்கை பார்த்தவளுக்கு சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் போக கண்களில் நீர் வரும் வரை சிரித்தவள் மெல்ல தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு, சந்தேகமே வராத அளவு அவன் கோட்டைக்குள்ள நுழையறதுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து என்னோட வேலையை அவன் சுலபமாக்கினதுக்கு சந்தோஷப்படாம வேற என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க லாயர் மேடம் என்று அலரை வெறித்தவள் ஒற்றை விரல் நீட்டி, லிசன், உங்களுக்கு வேணும்னா அது தப்பா இருக்கலாம், ஆனால் நான் பிறக்க காரணமானதுக்கு அவன் எனக்கு செஞ்ச ஒரே கைமாறு அதுதான். அதனால தான் நான் என்னோட இலக்கை நோக்கி தடை இல்லாமல் பயணிக்க முடிஞ்சது.
என்றவளின் முகத்தில் வந்து சென்ற பாவத்தில் மூவரும் திகைத்து நின்றனர். ஏற்கனவே கீர்த்தி தன்னால் நிராகரிக்கப்பட்டு பின்னர் சரணுடன் தன் வாழ்வை பிணைத்துக் கொண்டதில் எத்தனை மகிழ்வுடன் இருந்தாள் என்பதை கண்கூடாக கண்டிருந்த எழிலுக்கு இப்போதைய பிரீத்தியின் பேச்சும் குரலும் நெருடலாக இருக்க, இல்ல, எனக்கு தப்பாப்படுது, ஏதோ தப்பு பண்ற பிரீத்தி, இது சரியில்லை என்றான். என்ன தப்பு மாமா? எதை தப்புன்னு சொல்றீங்க? எங்களுக்கு அவன் செஞ்ச கொடுமைக்கு எப்படி பழி வாங்கறதுன்னு ராப்பகலா யோசிச்சுட்டு இருந்தவளுக்கு அவனே வழி செஞ்சு கொடுக்கவும் அதை பயன்படுத்திக்கிட்டு கீர்த்தியை கடத்தி அவ இடத்துக்கு வந்தேன். இது தப்பா என்று கேட்க பதறிக்கொண்டு முன்னே வந்த சரண், வாட், கீர்த்தியை கடத்தினியா? இது எப்போ? அவ எங்க இருக்கா? அவளுக்கு ஒன்றும் இல்லையே என்றதும் அவனை உஷ்ணமாக பார்த்த பிரீத்தி, அன்னைக்கு என்னை வீட்டில் விட்டுட்டு போனதோட சரி, அதுக்கப்புறம் என்னை கண்டுக்க கூட இல்லை. நான் இருக்கேன்னா செத்தனான்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. ஆனா இப்போ அவளுக்கு ஒண்ணுனதும் இவ்ளோ துடிக்கிறீங்க? அப்பா, என்ன உங்க காதல் சரண் என்று விழிகள் சிவக்க அவனை பார்த்தவள், அப்போ இதுக்கு பேர் தான் உண்மையான காதல் இல்லையா மாமா? அதாவது தன்னோட இணைக்காக துடிக்கிறது, அதுக்கு பேர் தான் காதல், அப்படிதானே என்று எழிலிடம் கேட்டவளின் சீற்றம் அதிகரிக்க, அப்போ இவருக்காக நான் துடிச்ச துடிப்போ இல்ல இவரை அவன் கீர்த்தி கிட்ட இருந்து விலக சொல்லி இவரை வலிக்க வலிக்க அடிச்சு காயப்படுத்தினதுக்கும் சேர்த்து வச்சு அவனை தண்டிச்சனே, அதுக்கு பேர் காதல் இல்லையா? ஓ, உங்க பாஷையில அதுக்கு பேர் கிரஷ், அப்படிதானே என்று எல்லல் வழிய கேட்க மூச்சடைத்து போனது மூவருக்கும். அவளது போராட்டம் அவளுக்காகவும் அவள் தாய்க்காகவும் என்று எண்ணி இருக்கும் நிலையில் இப்போது அது சரணுக்காகவும் சேர்த்துதான் என்பது புரிபட, என்ன சொல்ற பிரீத்தி, இவனுக்காகவா என்றான் எழில். தலையை சுவரில் சாய்த்து விரக்தியுடன் புன்னகைத்த பிரீத்தி, அவ என்று ஆரம்பிக்கவுமே, பிரீத்தி ப்ளீஸ் பி சீரியஸ், இதுக்கு மட்டும் உண்மையான பதில் சொல்லு. கீர்த்தி உயிரோட இருக்காளா இல்ல அவளை ஏதாவது பண்ணிட்டியா என்று மிதமிஞ்சிய பதட்டத்துடன் கேட்டாள் அலர்விழி. அவளை மேலிருந்து கீழ் பார்த்தவள், ஏதாவதுனா ஒருவேளை கொன்னுட்டேனோன்னு நினைக்கிறியா என்று அலட்சியமாக தலை சாய்த்து கேட்டவள் தன் நெற்றியை நீவிக்கொண்டே, 2 பேரும் ஒரே நேரத்தில் கேட்டா இப்ப நான் யார் கேள்விக்கு பதில் சொல்ல என்று மாறி மாறி பார்த்தவள், சரி முதல்ல நான் என் செல்லத்துக்கே சொல்றேன் என்று அலரை சீண்ட, பிரீத்தி அவ பேர் அலர்விழி என்றான் எழில். அது மற்றவங்களுக்கு தான் மாமா, ஆனால் எனக்கு இல்லை. என்னைக்கு நான் என் செல்லத்தை ஊட்டியில் பார்த்தேனோ, அதாவது நீங்கள் ஊட்டியில் கீர்த்தி வாங்கின திங்ஸ்க்கு பணம் கொடுத்துட்டு அவ கூட பேசிட்டு இருக்கும்போது அந்த ஐஸ்கிரீமை விட செல்லம் உருகி தவிச்ச தவிப்பை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நீங்கள் அதை பார்க்கல, ஆனால் நானும் சௌமியும் பார்த்தோம். என் செல்லம் செம்ம கியூட் தெரியுமா என்று புன்னகைக்க மூவரும் மூச்சே நின்று போகும் அளவிற்கு உறைந்து போயினர். பின்னே ஊட்டிக்கு அவர்களின் திருமணம் முடிந்த புதிதில் சென்றது. அங்கேதானே கீர்த்தி சரணை விரும்புவதாக முதல் முறை எழிலிடம் சொன்னாள். அங்கு வரை அவர்களை தொடர்ந்து வந்திருக்கிறாளா? வரவேண்டிய அவசியம் என்ன? ஏன், எதற்கு என்று எண்ணியவர்களுக்கு பிரீத்தியின் பேச்சு மேலும் குழப்பத்தை விளைவித்தது. நீ எதுக்கு ஊட்டிக்கு போன என்று சரண் கேட்க, ஏன் போகக்கூடாதா? அதை என்ன நீங்களா குத்தகைக்கு எடுத்திருக்கீங்க என்றால் எல்லலாக. பிரீத்தி, விதண்டாவாதத்துக்கான நேரம் இது இல்லை, போதும், நீ சொல்றத கொஞ்சம் புரியிற மாதிரி சொன்னா நல்லா இருக்கும் என்றான் எழில். சரி மாமா, அப்ப நான் பேசும்போது யாரும் குறுக்கு விசாரணை நடத்தாம நான் சொல்றத அமைதியா கேட்கணும். என்ன டீலா என்று அலரை பார்த்தவாறு சொல்ல, அவள் கரத்தை இறுக்கி பிடித்து தன் அருகே நிறுத்தி கொண்ட எழில் சரணிடமும் அமைதி காக்குமாறு சைகை செய்துவிட்டு, சரி நீ சொல்லு பிரீத்தி, நாங்க எதுவும் பேசல என்று வாக்களித்தான். நீங்க கேட்டீங்கல்ல மாமா, நான் இவரை தேடி போகலையான்னு. போனேன், ஆனா உடனே போக பாருமா என்ன அனுமதிக்கல. அந்த வயசுலயே எனக்கு அவனை கொல்லணும்னு எண்ணம் வந்துட்டதால படிப்பை கூட முடிக்காம எதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க என்றவளிடம், ஏன் என்றான். ஏன்னா அவங்களுக்கு என் பழிவெறியை விட என் மேல, என் வாழ்க்கை மேல அதிக அக்கறை மாமா. முதல்ல படிப்பை முடி. இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு கொல்லணும் வெட்டணும்னு ஆவேசப்படாம புத்திசாலித்தனமா அவனை எப்படி ஜெயிக்கிறதுன்னு சுயமா சிந்திக்கிற தெளிவு என்னைக்கு உனக்கு வருதோ அன்னைக்கு நீ அவனை எப்படி பழிவாங்க நினைக்கிறியோ அதன்படி செய். நான் அதுக்கு துணை இருப்பேன்னு சொல்லி என்னை சாந்தப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய கட்டுப்பாடுகள் போட்டவங்க என்னை கண்காணிக்க சௌமி கிட்டையும் சொல்லியிருக்காங்க.
நான் ஸ்கூலில் எப்படி இருக்கேன்னு அவள் டெய்லி அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணிடுவா. இவரோட ஞாபகம் தினமும் வந்தாலும் நான் பிறக்க காரணமானவன் யாருன்னு தெரிஞ்ச அப்புறம், அதுவும் ஏதாவது கட்சி கூட்டம் மேடை பேச்சுன்னு அவன் மூஞ்சிய பேப்பர்லேயோ டிவிலேயோ பார்க்கும்போதெல்லாம் உள்ளுக்குள்ள கொதிக்கும். அவனை குத்தி கிழிச்சு பிச்சு பிச்சு போடணுன்ற வெறி ஏறும். அதுவும் அவன் ஒரு சிரிப்பு சிரிப்பான் பாருங்க, அப்போ அப்படியே அவன் வாய்க்குள்ள பெட்ரோல் ஊற்றி கொளுத்தணும்னு தோணும் என்று ஆக்ரோஷத்துடன் அவள் பேசிக்கொண்டே போக மூவரும் வாயடைத்து நின்றனர். அப்பெல்லாம் எனக்கு இவரையும் பார்க்க முடியாம அவனையும் ஒன்றும் பண்ண முடியாம எவ்வளோ கஷ்டப்படுவேன் தெரியுமா அலர். இதுக்கு நடுவில் என்னோட படிப்பு. தினமும் பாருமாவோட வார்த்தை ஒரு பக்கம் காதில் ஒழிச்சிட்டே இருக்கும். ஸோ இவர் ஞாபகத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வெறியோட, அவனை கொல்ற வெறியோட படித்தவ ஸ்கூல் டாப்பர் ஆனேன். அப்புறம் மெரிட்டில் மெடிசன் ஜாயின் பண்ணேன். சௌமியும் என்னோடவே ஒரே காலேஜில் தான் ஜாயின் பண்ணினான். அதுக்கப்புறம் தான் என்னோட கட்டுப்பாடெல்லாம் குறைஞ்சது. அந்த நேரத்தில் தான் எனக்கும் யோசிக்கிறதுக்கான நேரம் கிடைச்சது. எப்படி என்பதாக அவர்களின் பார்வை அவள் மீது படியவும், அதுவரை என்னோட லட்சியம் என்னவா இருந்தது என்று அவர்களை நோக்கி கேள்வியை வீசியவள் அவர்களின் அமைதியில், அந்த வயசுல எனக்கு இருந்த லட்சியம் அவனை கொல்லணும். ஆனா அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு என்று நிறுத்தி அவர்களை பார்க்க, என்ன என்றனர் பதட்டத்துடன். அதாவது அவனை கொன்னுட்டா 5-10 நிமிஷத்துல செத்துருவான். ஆனா நாங்க இத்தனை வருஷம் அனுபவிச்ச வலியும் அவன் சாகுற அந்த 10 நிமிஷம் வலியும் ஒன்னான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அது போதுமானு என்ன நானே கேட்டுக்கிட்டேன். பதில் என்னவோ போதாதுன்னு என் மனசாட்சி சொல்லவும் வேற என்ன பண்ணலான்னு யோசிச்சேன். அப்போதான் எனக்கு ஞாபகம் வந்தது, அரசியல் அவனோட பதவி பேரை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக தானே எங்கள் அம்மாவை ஏமாற்றி இன்னொரு பொண்ணை கட்டிக்கிட்டான். அதே பதவிக்காக தானே என்னையும் கொல்ல துணிஞ்சான். எதை அடைய மனிதாபிமானமே இல்லாமல் இத்தனை கொடூரமாக நடந்துக்கிட்டானோ அதையே அவனுக்கு இல்லாமல் பண்ணிட்டா எப்படி இருக்கும்னு யோசித்தேன். அப்போ முடிவு பண்ணேன், அவனோட ஆணி வேற பிடுங்கிறதுன்னு என்றவளின் முகம் ஆக்ரோஷத்தில் மிளிர்ந்தது. நானும் கீர்த்தியும் ஒரே மாதிரி இருக்கிறதும் பாருமாவோட வாக்குமூலமே போதும் அவனை கட்சி பேப்பர் சோஷியல் மீடியான்னு கிழிக்க. ஆனால் மாமா, அதோட விளைவு நான் நினச்ச மாதிரி இருக்குமான்னு நான் யோசிக்கும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. அது என்னன்னா என்று அவர்களை பார்த்தவள், நான் இதெல்லாம் பண்ணா அடுத்து என்ன ஆகும்? அவனோட பதவி போகும், உள்ள தூக்கி வைப்பாங்க, மீடியா 4 நாள் அவனை பற்றி பேசும், ஊர் மக்கள் 2 நாள் பேசுவாங்க, அதானே, அவ்வளோதானே. அப்புறம் அவனோட பதவியை செல்வாக்க அதிகாரத்தை பணபலத்தை வச்சு வெளியே வந்துடுவான் என்று அலரை பார்க்க அவளோ பிரீத்தியின் நிதர்சன பேச்சில் பதிலளிக்க முடியாமல் நின்றிருந்தாள். விழிகள் சிவக்க முகம் கொல்லா ஆக்ரோஷத்துடன், இல்ல என்று உறக்க கர்ஜித்தவள், இல்ல எனக்கு அது போதாது. எப்படி அவன் யாருக்கும் தெரியாம கீர்த்தியை இடம் மாத்தி எங்களுக்கு உயிர் பயத்தை காட்டி ஊரை விட்டு துரத்திட்டு வெள்ளையும் சொல்லையமா ஊருக்குள்ள திரியிறானோ அதே மாதிரி அவனை யார் தண்டிக்கிறா, எதுக்காக தண்டிக்கிறா, ஏன் தண்டிக்கிறா, அவனை சுத்தி என்ன நடக்குது, எப்படி நடக்குது, ஏன் தன்னோட பணம் பதவி பேர் போச்சுன்னு தெரியாமலே அவனை எழ முடியாத அளவுக்கு துரத்தி துரத்தி அடிச்சு உட்கார வச்சு அணுவா துடிக்க வைக்கிறது தானே கிக் என்று கூறியவளின் ஆவேசத்தில் திறந்த இமை மூடாமல் உறைந்திருந்தனர் மூவரும். அதுவும் இதெல்லாம் நடக்கும்போது அவன் படுற பாட்டை துடிக்கிற துடிப்பை பக்கத்திலிருந்து பார்த்து ரசிக்கிறத விட வேற கொடுப்பனை எனக்கு இருந்துருமா என்ன என்று முகத்தில் அத்தனை ஆவேசத்துடன் பேசியவளின் வார்த்தைகளில் மற்ற மூவரிடமும் ஆழ்ந்த அமைதி. இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு யோசிச்சேன். ஃபர்ஸ்ட், இதெல்லாம் செய்யறதுக்கு நான் அவன் பக்கத்தில் இருக்கணும். அடுத்து, நான் கீர்த்தி இல்லைன்னு சந்தேகம் வராத அளவுக்கு நடந்துக்கணும், அதாவது நடிக்கணும். அப்பனா கீர்த்தியா மாறணும். என்னதான் 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தாலும் குணம் வேற வேறையா தானே இருக்கும். என்னோட பிளான்ல எங்கேயாவது நான் கொஞ்சம் மிஸ் பண்ணினாலும் என் உயிரை குடிக்க கூட அவன் தயங்க மாட்டான். அதனால கீர்த்தியை அவளுக்கே தெரியாம ஃபாலோ பண்ண முடிவு பண்ணேன். அவ பேர் கூட தெரியாது, என்ன பண்றானும் தெரியாது. எப்படி அவளை நெருங்குறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தப்பதான் சரவணன் சித்தப்பாவை பார்த்தேன் என்று பிரீத்தி சொல்ல, சரவணனா, இது யாரு என்றான். எங்க அம்மாவுக்கு தூரத்து சொந்தம். ஒரு முறை சென்னையில் எதேச்சியா அவங்கள பார்த்த எங்கள் அம்மா பல வருஷம் கழித்து ஒரு சொந்தத்தை பார்த்த சந்தோஷத்தில் அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ நான் ரூமில் படிச்சுட்டு இருந்தேன். இவங்க கதவை தட்டவும் போய் திறந்தேன். ஆனால் என்னை பார்த்தவர் அப்படியே ஆணி அடித்த மாதிரி அதிர்ந்து நின்றுட்டார்.
அவர் முகமே அவரோட அதிர்ச்சியை சொல்ல, எதுக்கு என்னை பார்த்து இப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. எங்கள் அம்மா அவரை உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டப்போ என்கிட்ட, கீர்த்தி நீ இங்கே என்ன பண்ணுறன்னு கேட்டாரு. கீர்த்தியான்னு எங்கள் அம்மா யோசனையோடு அவரை பார்த்தவங்க, இல்லை சரவணா, நீ தப்பாக சொல்கிற, இவ பேர் பிரீத்தின்னு சொன்னாங்க. அவரோ அதை காதலியே வாங்காம, கீர்த்தி என்ன அமைதியாக இருக்க, உனக்கு அங்கிளை தெரியலையாடா, நீ என்ன இங்கே இருக்க என்று என்கிட்ட கேட்டவர், நான் அமைதியாக அவரை பார்க்கவும் எங்கள் அம்மா கிட்ட, இது எம்எல்ஏ பிரகாசம் ஐயாவோட பொண்ணு தானே என்று கேட்கவும் எங்கள் அம்மாவுக்கு செம ஷாக். இது நாள் வர அவன் கண்ணில் படாமல் வாழ்ந்துட்டு வந்த எங்களை பற்றி இப்போ பிரகாசத்துக்கு நெருக்கமான ஆளுக்கு தெரிஞ்சிடுச்சேன்னு பயந்தவங்க கிட்டத்தட்ட அவர் காலை பிடிக்காத குறையா நான் அவரோட பொண்ணுதான்னு சொல்லி, ஆனால் நாங்கள் இருக்கிறத பற்றி யாருக்கும் சொல்லாதன்னு ஒரே அழுக. அவருக்கோ முதல்ல எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு ஒன்றும் புரியல. ஆனால் எங்கள் அம்மா நடந்ததையெல்லாம் சொல்லி அழறதை பார்த்து நிஜமான பாசத்தோடு தாங்க முடியாமல் அவர் பேசிட்டு இருந்ததை பார்த்து எனக்குள்ள திடீர்னு ஒரு எண்ணம். ஆனால் அதை ஒத்துக்குவாரான்னு சந்தேகம் இருந்தாலும், கரைத்தால் கல்லும் கரையாதா என்ன? ஸோ நான் அவர்கிட்ட உங்களுக்கு எப்படி பிரகாசத்தை தெரியும்னு கேட்க, அவர் தான் அவனோட பர்சனல் டிரைவர்னு சொன்னார். அது போதாதா எனக்கு என்று அலட்சிய குரலில் கேட்டவள், அடுத்து 1 மணி நேரம் செலவழிச்சு எல்லாத்தையும் அவருக்கு விளக்கி சொல்லி என்னோட திட்டத்துக்குள்ள அவரை கொண்டு வந்துட்டேன் என்று வெற்றி சிரிப்புடன் அவர்களை பார்த்தாள். என்ன நடிப்பு, எத்தனை திட்டம், எத்தனை முன்னேற்பாடு என்று மூவருமே இன்னும் பிரமிப்பு அகலாமல் பார்வையை அவள் மீது பதித்திருந்தனர்.